ஹாய், இன்னைக்கு நம்ம சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நல்லெண்ணெய் சேர்த்த போகிறேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை வேணான்னு நினைக்கிறவங்க சமையல் எண்ணெயே சேர்த்துக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துறேன். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அடுத்து 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது வறுப்பட்டோன்னே அதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். அதோடையே பாதி பெரிய வெங்காயம் வெட்டி வச்சதையும் சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ண போகிறதுனால ரெண்டும் கலந்து எடுத்துட்டேன். நீங்கள் கம்மியாக பண்ணுறதா இருந்தால் சின்ன வெங்காயம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வெங்காயத்தை ஒரு தடவை எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு ஓரமாக தள்ளிட்டு அதில் ஒரு 6 வரமிளகாவை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 6 பல் பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஏன் ஒரு ஓரமாக போட்டிருக்கோன்னா, அது டைரெக்டாக எண்ணெயில் பட்டு வதங்கிறதுக்காக. வெங்காயத்தோடு போட்டால் இது சரியாக வதங்காது, அதுக்காகத்தான். ஒரு தடவை வதக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லாம் நல்லா வதங்கின உடனே அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். வரமிளகாவும் மிளகாத்தூளும் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு தடவை நல்லா இந்த வெங்காயத்தோடு வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஜாஸ்தி ஆட் பண்ணாதீங்க, அப்புறம் கிரேவி மாதிரி ஆயிரும். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம தக்காளி சேர்த்துறோம். எல்லாம் நல்லா வதங்கின உடனே இதில் நம்ம சிக்கன் சேர்த்த போகிறோம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக தான் போடணும் அதுக்கு. இதை சேர்த்துருவோம். அடுத்தது தேவையான உப்பு. இந்த மசாலாலாம் நல்லா சிக்கனில் பிடிக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இதில் தண்ணி சேர்த்தக்கூடாது. சிக்கன்லேருந்து வெளிவர தண்ணியே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதுலேயே நல்லா வெந்து போயிடும். இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ எல்லாம் கலந்து சிக்கன் அதில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அது வெந்து வரட்டும். அதுக்குள்ளே இதில் 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து வறுத்து அரைக்க போகிறோம். இந்த பொடியை நம்ம கடைசியாக சிக்கனோடு சேர்த்த போகிறோம். அது நல்லா வாசனையாக இருக்கும். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஆறின உடனே அரைச்சிக்கலாம். இதை நான் அரைச்சிட்டேன். இது இந்த அளவுக்கு கொஞ்சம் குறன்னு இருந்தால் போதும், ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ சிக்கன்லேருந்து வெளிவந்த தண்ணியெல்லாம் பாதி சுண்டிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சீரகம் மிளகுத்தூள், அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் மிதமான சூட்டில் வச்சு அப்படியே வறுத்து விட்டுருங்க. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி சிக்கனும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.